எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் சுதந்திர தின விழா சென்னையில கொண்டாடப்பட்டது. அதுல த்ரிஷா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக அரசின் சார்பில் அழைக்கப்பட்டு அவர்கள் ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி ஒரு கண்ண வீடியோவை தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ண போறோம். என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அரசு விழாக்களை எந்த ஒரு சம்பந்தம், இந்த அரசுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு இண்டிவிஜுவல் நடிகை ஏன் அழைக்கப்பட்டார் அப்படின்றது ஒரு கொஸ்டின். அதாவது ஏன் ஒரு சில பேர் நீங்க கேள்வி கேட்பீங்க, ஏங்க ஒரு சினிமா நடிகை தானே, அதாவது அவர் கூட நடிச்சவங்க தானே, அவங்கள அழைச்சு அங்க முன்வரிசையில உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் நாட் ஒன்லி த்ரிஷா கூட மட்டும் நடிக்கல, அதாவது விஜய் அவர்களோட என்டையர் சினிமா கெரியர்ல பல நடிகர்களோட நடிச்சிருக்காரு. அதாவது விஜயோட ஒய்ஃபே டைரக்டா சொல்லியிருக்காங்க, அசின் கூட நடிக்கும் போது அசின் விஜயோட காம்பினேஷன் பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கும், அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தோணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அசின் விஜயோட காம்பினேஷன் பக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அசின் கூட நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆனா அசினை சிறப்பு விருந்தினராக வரவேற்கவில்லை. அன்சிகா மோர்துவானியா, தமன்னாவாகட்டும், தமிழக முதல்வர் விஜய் பல ஆக்டர்ஸோட நடிப்புல நடிச்சிருக்காரு. ஓகேங்களா, அவருக்கு ஆண் நண்பர்களும் இருக்காங்க, பெண் நண்பர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பர்டிகுலர், அதாவது விஜய்க்கு ஒரு ஒற்ற நண்பன் யாருன்னு சொல்லப்பட்டா அது அஜித்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, அஜித்தும் அவர் ரொம்ப க்ளோஸ். ஆனா இந்த சுதந்திர தின விழா ஃபங்க்ஷனுக்கு அஜித்தை இன்வைட் பண்ணல. திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஒய்ஃபோ அவங்களோட பசங்களையோ பொண்ணையோ யாரையும் கூப்பிடல. ஆனா த்ரிஷாவை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. சினிமா ஃபீல்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை கூப்பிடணும் அப்படின்னா நிறைய ப்ரொடியூசர் இருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பர்டிகுலரா ஏங்க த்ரிஷாவை கூப்பிடணும்? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க கூப்பிடுங்க, உங்களோட உரிமை அது உங்களோட உரிமையை நீங்க இவங்களதான் கூப்பிடணும் அவங்களதான் கூப்பிடணும்னு சொல்றதுக்கு நான் எனக்கு எந்த ஒரு அத்தாரிட்டி நான் கிடையாது. பட் ஆனா இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை சிஎம்மா கூட்டு போய் கோட்டையில உட்கார வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்துச்சு அப்படின்னா அது என்டையர் தமிழ்நாட்டுக்கான அவப்பேர் தான். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு இழிசொல் வருது அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அந்த இழிசொல் பொருந்தும். எங்களுக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது உங்களை தான் சேரும். புரியுதுங்களா? உங்களோட 5 ஆண்டு ஆட்சியில மக்களுக்கு ஏதாச்சும் பாதக விளைவுகள் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அந்த 5 ஆண்டுல ஆட்சி அமைச்சக்கூடிய முதலமைச்சர் தான். அப்படி இருக்கும்போது அந்த முதலமைச்சருக்கு எந்த ஒரு இழிசொல் ஏற்பட்டாலும் அந்த மக்கள் தான், தமிழக மக்கள் தான் அந்த இழிசொல் சேரும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பல இப்போ நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆகட்டும், எலெக்ஷன்ல ஜெயிச்ச பின்னாடி ஆகட்டும், இப்ப 100 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 100 நாள்ல பாத்தீங்கன்னா பல முறை த்ரிஷாவுக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் ஏதோ தவறான ஒரு தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ஃபுளுசர் ஆகட்டும், பல நியூஸ் சேனல்ஸ்ல ஆகட்டும், அது பொய்யான நியூஸோ அல்லது உண்மையான நியூஸோ அது நமக்கு தெரியாது, அது உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்க இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு அந்த நியூஸ் சேனலோ அல்லது பல இன்ஃபுளுசரோ அந்த பேர் எடுப்பாங்களா? அதாவது நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க த்ரிஷாவை அழைக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நேற்று இந்த கான்ட்ரவர்சியே வந்திருக்காது. புரியுதுங்களா? அதாவது 80வது சுதந்திர தின விழா தமிழகத்துல சிறப்பாக கொண்டாடுற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சுதந்திர தின விழாவை பத்தி யாரும் பேசல. அதாவது தேனி மாவட்டத்துல மக்கள் ஃபாரஸ்ட் இடத்தை கையகப்படுத்துது, அதை பத்தி யாரும் போக்கஸ் பண்ணல. அதாவது த்ரிஷா விஜய் அவர்களோட ஃபங்க்ஷன் அந்த தமிழக அரசு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அதுவும் மெயின் ரோல் அவரோட உறவினர்கள் அமரக்கூடிய அந்த ரோல், அந்த சீட்ல த்ரிஷா அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த மீடியாவும் சோசியல் மீடியாவாகட்டும் இன்ஃபுளுசர் ஆகட்டும் எல்லாருமே பேசுறாங்க. த்ரிஷா அவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆகக்கூடிய ஒரு பொருள் இல்ல. புரியுதுங்களா? அவங்க ஒரு ஆக்டர், அவங்க ஆக்டிங் முடிஞ்சது அப்படின்னா அதோட முடிச்சுட்டு போயிடும். நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அதாவது தாவிகா நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை நான் கிளாரிபிகேஷனோட சொல்லிடுறேன். அதாவது நமக்கு ஒருத்தரோட தப்பான ஒரு முடிச்சு போடுறாங்க, அதாவது அவதூறு பரப்புறாங்க அப்படின்னா அந்த பர்சன்ட் நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு சேஃப். அப்படி இருக்கும்போது அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க அதாவது திரு ஜோசப் விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா கார்ல பயணிக்கிறாங்க. அதாவது பிளைட் சீட்ல போனதை வச்சு ஒரு தப்பா பேசினாங்க, நிறைய பேசு பொருளாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன்ல, மேரேஜ் ஃபங்க்ஷன்ல 2 பேரும் ஒன்னா நின்றாங்க, அது ஒரு பேச்சு பொருளாச்சு. அதுக்கப்புறம் தமிழக அரசாங்கத்தோட கவாத்து வாகனத்துல த்ரிஷா அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க, அதுவும் ஒரு பேசு பொருளானது. அதுக்கப்புறம் நடிகர் அஜித் அவர்களுடைய தாயார் இறப்புக்கு த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக போய் அந்த இதை அட்டன் பண்ணாங்க. அப்போ அது பேசு பொருளாச்சு. திரும்பவும் 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 இது ஒரு பேசு பொருளா ஆக்கிட்டே இருக்கும் போது இந்த 80வது சுதந்திர தின விழாவில் நீங்க த்ரிஷா அவர்களுக்கு அழைக்காம அவங்களை சிறப்பு விருந்தினரா அந்த சீட்ல உட்கார வைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது?
நான் டைரக்டா கேட்கிறேன், திரு முதல்வர் அவர்களையும் கேட்கிறேன், அவரோட தொண்டர்களையும் கேட்கிறேன், அவரோட எம்எல்ஏவும் கேட்கிறேன், தமிழக மக்களையும் பார்த்து கேட்கிறேன். இந்த 80வது சுதந்திர தின விழாவில் வந்து திரிஷா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, என்ன தவறு நடக்க போகுது, ஏன் அவங்கள கூப்பிடுறீங்க? அதாவது நீங்க வந்துட்டு ஒரு தவப்பான ஒரு பழிச்சொல் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்துட்டு விலகி இருக்கிறது தான் ஒரு சிறப்பானது. அதாவது தவறான ஒரு பழிச்சொல் வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்படின்னா அவங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகினாலும் அல்லது அவங்க நம்ம கிட்ட இருந்து அவங்க விலகினாலும் 2 பேருக்கும் சேஃப். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு நீங்க மேற்கொண்டு இந்த வந்துட்டு இந்த அவதூறு பரப்புறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் முதன்மைப்படுத்துறது ஏன்னு நான் கேட்கிறேன். ஏன் முதன்மைப்படுத்துறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க அடுத்த பாலிடிக்ஸ்ல என்ட்ரி கொடுக்க போறாங்க திரிஷா அப்படின்றத நீங்க முன்வைக்கிறீங்க. சார் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கூத்தாடிக்கு ஓட்டு போடாத, இந்த கூத்தாடிக்கு ஓட்டு போடாதன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல பேசிருக்கீங்க. கூத்தாடின்னு நாங்க பார்க்காம உங்களுக்கு ஓட்டு போட்டு கூத்தாடி எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு அரசியல் அமைப்பும் சொல்லல. இருந்தாலும் திரையில வர மோகம் என்பது வேற, ரியலா செய்யக்கூடிய இது வேற. இந்த மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் வந்துட்டு அவரை மாதிரி வந்துட்டு ஒரு சிஎம் வந்துட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் மக்கள் வந்து ஏங்கி கொண்டிருந்து ஒரு மாற்றம் வேணும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிருக்கோம். நீங்க என்னடா அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு பழைய வேட்டியும் அதாவது நான்வெஜ் கூட சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு முட்டையை சாப்பிடற அதுதான் என்னோட நான்வெஜ்னு சொல்லிட்டு போற ஒரு மனுஷன், ₹1 காசு சேர்த்து வைக்காம செத்து போன ஒரு மனுஷன். அப்படி இருந்த ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை உண்டு படுத்துற நாங்க ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எடுத்துட்டு வரோம், ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி எடுத்துட்டு வரோம், அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத ஒரு ஆட்சி எடுத்துட்டு வரோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில வாக்கு கொடுத்துட்டு தலைமைச் செயலகத்தை மாத்துறதுக்கு 1 கோடி 2 கோடி செலவு பண்றீங்க. 1 கோடியோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார் நீங்க யூஸ் பண்ற, நீங்க வந்துட்டு கத்தி படத்துல சொல்லிருக்கீங்க ஒரு பணக்கார யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல வந்துட்டு ஸ்ட்ராபெரி பிளேவர் வேணும் அப்படின்னா ஒரு ஏழை குழந்தை வந்துட்டு ஸ்ட்ராபெரியை நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்க. அது வந்து ஒரு திரையில மட்டும் தான் கேட்பீங்களா? எத்தனை லட்சம் ஏழை குழந்தைங்க வந்து அந்த ஸ்ட்ராபெரி அப்படின்ற ஒரு பழத்தை வந்துட்டு டச் பண்ணி பார்க்காத ஏழை குழந்தைங்க இருக்காங்க. நீங்க அதே அந்த டைலாக்ல கேட்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் வந்துட்டு ஊட்டச்சத்து குறைபாடால இறந்து போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழகத்துல எத்தனை லட்சம் குழந்தைகள் வந்துட்டு 3 வேளை சாப்பாடு இல்லாம பட்னியா போய் படுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ₹1 கோடி அப்படின்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஆனா நீங்க வந்துட்டு உங்களோட தலைமைச் செயலகத்துல உங்களோட அறையை டெக்கரேஷன் பண்றதுக்கும் நீங்க வந்துட்டு வேற இடத்துக்கு சுவிட்ச் ஆன் பண்றதுக்கும் பல கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. ஏன் சார் பண்றீங்க? அதாவது நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்களா அந்த இடத்துல அதாவது உடஞ்ச நாற்காலியில கூட உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு போங்க. நீங்க வந்துட்டு எங்களுக்கு சர்வெண்டா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இந்த சுதந்திர தின விழாவில் நீங்க வந்துட்டு சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சேவை செய்ய வரவர்களுக்கு உங்களுக்கு ஆடம்பரம் எதற்கு சார் தேவைப்படுது? ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீங்க வேற ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்துட்டு எளிமையான தோற்றத்தோட எளிமையோட இருங்க நான் சொல்ல வரல. அதாவது இதுவரையிலும் ஃபாலோ பண்ணி வந்த பல முதலமைச்சர்கள் இருந்த அறையை விட்டுட்டு உங்களுக்கு என்ன சார் தனியா ஒரு அறை கேக்குது? அந்த அறைக்காக நீங்க வந்துட்டு பல கோடி ரூபாய் ஏன் செலவு பண்றீங்க? அதாவது தமிழகத்துல வந்துட்டு பல லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்குன்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசக்கூடிய உங்களுடைய நிதி அமைச்சராகட்டும் நீங்களாகட்டும் இதை இந்த மாதிரி செலவுகளை வந்துட்டு சிக்கனப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப திரிஷாவை கூட்டிட்டு வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறது என்னது? நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதாவை எப்படி எடுத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இப்ப நீங்க வந்துட்டு திரிஷாவை வந்துட்டு இந்த மாதிரி என்ன ஒரு அவதூறு பரப்பினாலும் என்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு பழி சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதாவது தமிழக மக்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்கள ஒவ்வொரு ஈவெண்ட்லயும் முதன்மைப்படுத்தி அவங்களை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு தமிழகத்தை எடுத்துட்டு போய் அவங்க கையில ஒப்படைக்கணும்ன்றதோட ஒரு தாட்ல தான் நீங்க செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் வருது. நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு உங்களை நான் கேட்டுக்கிறேன், மக்கள் உங்களுக்கு நாங்க நம்பி ஓட்டு போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதுக்காக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க. அதாவது டிஎம்கே வந்துட்டு ஒரு விஷயத்துல வந்துட்டு ஒரு தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டா எடுத்த உடனே அசிங்கமா பேசி அடிச்சிடுவான். ஏடிஎம்கே கிட்ட வந்து ஒரு விஷயத்த நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொன்னா அப்படிலாம் இல்ல போங்கன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பேசிட்டு அதுக்கப்புறம் அடிப்பான். இந்த 2 கட்சியும் டைரக்டா அடிச்சிடும். ஆனா டிவிகே பண்றது எல்லாம் எங்க முதுகுல குத்துற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் எங்க முன்னாடி தான் நின்று அடிச்சாங்க, நீங்க எங்க முதுகுல குத்திராதீங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது வந்து 50 ஆண்டு கால மக்களோட ஏக்கம். அதுதான் உங்களுக்கு ₹1 காசு வாங்காம நாங்க ஓட்டு போட்டு கோட்டையில ஏத்தி வச்சிருக்கோம். ஆனா நீங்க செய்யக்கூடிய ஆடம்பர செலவாகட்டும், நீங்க இந்த அரசாங்கத்துக்கு அவதூறு பழிகளை வாங்கி தரத்தாகட்டும் ரொம்ப சீப்பா இருக்கு. இதாவது தமிழகத்துல வந்து 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு ஒரு ஹெட்லைன் வர வேண்டிய இடத்துல சிறப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ஹெட்லைன் வர வேண்டிய இன்டர்நேஷனல் மீடியாவட்டும் அதாவது நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மீடியாஸ்ல எல்லாத்திலயுமே 80வது சுதந்திர விழா தமிழ்நாட்டில் வந்துட்டு திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி பேசு பொருளா ஆக வேண்டிய இடத்துல அங்க வந்துட்டு திரிஷா அவர்கள் இருந்தாங்க. அந்த திரிஷா அப்படின்ற பேரை கேட்டாலே அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனலா ஒரு பிடிச்ச ஆக்டர் யாருன்னா திரிஷா தான். அதாவது எனக்கு உமன் ஆக்டர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னா திரிஷா தான். அவங்களோட ஃபிட்னஸ் ஆகட்டும், அவரோட ஸ்கின் டோன் ஆகட்டும், எவ்ரிதிங் எனக்கு வந்து ரொம்ப அவங்கள பிடிக்கும். பட் ஆனா அரசியல்ல திரிஷான்றவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஜல்லிக்கட்டுக்கு எதிராக குரல்
கொடுத்தவங்க த்ரிஷா. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது 7 கோடி மக்களோட உணர்வுகள்ல விளையாடினவங்க த்ரிஷா. அதாவது எங்களுக்கு தெரியாத நாங்க வந்துட்டு ஃபார்மர் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, நாங்க வந்துட்டு மாடுகள் கூட ஒன்றிணைஞ்சு வாழறவங்க. எங்களுக்கு தெரியாத மாடுகளை வந்துட்டு சித்திரவதை பண்றோமா கொடுமைப்படுத்துறோமான்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டுல என்ன பண்றோம்னு எங்களுக்கு தெரியாதா? மாடுகளுக்கு முதன்மை கொடுத்து தான் நாங்க அந்த விளையாட்டை நாங்க வந்து விளையாடுறோம். ஆனா த்ரிஷா அவர்கள் வந்துட்டு என்ன சொல்ற, பீட்டா கூட சேர்ந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பேசி கல்லடி வீட்டு மேல வாங்கினவங்க தான் த்ரிஷா. எங்களோட உணர்வுகளும் எங்களோட வழிகளும் அவங்களுக்கு புரியாது. நீங்க தயவு செஞ்சு த்ரிஷாவை வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த அரசியல் பங்கன்ல ஆகட்டும், டிவிகே கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. இது மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களால் வாக்களிக்கப்பட்டு அமைச்ச ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கும் த்ரிஷாவுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை. இதை நான் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க தயவு செஞ்சு த்ரிஷா வந்துட்டு இதோட இக்னோர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அதாவது தமிழக முதல்வருக்கும் த்ரிஷாவுக்கும் தவறான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி தவறான ஒரு கான்ட்ரவர்சி வந்துட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. அது நேஷனல் மீடியாஸ்ல பேசுறது அல்லது இங்க இருக்கக்கூடிய டெலிவிஷன்ஸ்ல எல்லாத்திலையும் பேசுறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. அதாவது எங்களோட முதலமைச்சர் அவரை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா அது எங்களை பத்தி தப்பா பேசுற மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிற டிவிகே எம்எல்ஏஸ் ஆகட்டும், டிவிகே கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆகட்டும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தயவு செஞ்சு த்ரிஷா அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை வந்துட்டு விட்டுருங்க. அவங்க பாதையில போகட்டும், நம்ம பாதையில போவோம். நீங்க சேவை செய்ய வந்தீங்களா, சேவையை மட்டும் செய்யுங்க. சேவை செய்யற இடத்துல த்ரிஷாவுக்கு சம்மதம் இல்லை. சேவை செய்ய வேண்டிய இடத்துல த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து நீங்க உட்கார வச்சு அவங்களுக்கு முதன்மை கொடுக்கணும்ன்ற எந்த ஒரு கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? அரசாங்க புரோட்டோகால் பிரகாரம் அந்த சீட்ல உட்கார்றது வந்து விஜய் அவர்களோட உறவினர்கள் அல்லது அரசாங்கத்துல இருந்து இன்விடேஷன் போய் அவங்க தான் அங்க வந்து உட்கார வைக்க முடியும். அப்போ நீங்க ஏன் பர்டிகுலரா த்ரிஷாவை மட்டும் இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறீங்க அப்படின்றது கேள்வி பொருளாகுது இல்லையா? அந்த கேள்விக்கு ஏன் நீங்க இடம் கொடுக்குறீங்க? பதில் சொல்லுங்க. நம்மளோட இணைஞ்சிருங்க. தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்போம். ஆதரவு தெரிவிங்க. அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மக்களுக்காக போராடும் சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.